அஸ்மத் குருப்யோ நமஹ. இன்றைய ஸ்லோகங்கள் 87, 88வது ஸ்லோகம். ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிர்தத்தில் ஸ்ரீ லீலாசுகர் ஆச்சரியமாக அருளி செய்கின்ற ஸ்லோகங்கள். திவ்ய தம்பதிகள் ஆச்சாரியன் அனுகிரகம் நாம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். போன ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக தெரிவித்தார். 85, 86வது ஸ்லோகத்தில் அவன் என் கண்களின் அமுதம், கண்களுக்கு அமுத விருந்தாக இருக்கிறான். அவனுடைய அந்த வடிவு, அந்த கண்ணனுடைய திருவடிவை கண்ணாரக் கண்டு நீங்களும் களியுங்கள், சந்தோஷப்படுங்கள் என்றார். அவன் சௌந்தர்ய சாம்ராஜ்யம் என்றார். அவனுடைய அழகு சாட்சாத் மன்மதன். அவன் மன்மதனே தன் கண்களால் வியந்து பாராட்டும் இவனுடைய ஸ்தானம் மதிப்பிட்டு சொல்ல முடியாது அவனுடைய அழகு என்று அனுபவித்தவர். 87வது ஸ்லோகத்தில் அவன் என் உயிருக்கு உயிரானவன், என் உயிரின் உயிர் என்கிறார். 88வது ஸ்லோகத்தில் அவன் அற்புதம், எல்லாமே அற்புதம் என்கிறார். சமுச்வசித யவ்வனம் தரள சைஷவாலங்கிருதம் மதச்சுரிதலோச்சனம் மதன முக்தஹாசாமிருதம் பிரதிக்ஷண விலோபனம் பிரணயபீத வம்சீமுகம் ஜகத்ரய விமோகனம் ஜயதி மாமகம் ஜீவிதம். சமுச்வசித யவ்வனம் தரள சைஷவாலங்கிருதம் மதச்சுரிதலோச்சனம் மதன முக்தஹாசாமிருதம் பிரதிக்ஷண விலோபனம் பிரணயபீத வம்சீமுகம் ஜகத்ரய விமோகனம் ஜயதி மாமகம் ஜீவிதம். இந்த கிருஷ்ண தத்துவம் எனக்கு உயிருக்கு உயிரே ஆனது. என் உயிரின் உயிர் அந்த கிருஷ்ண தத்துவம். மாறி மாறி வரும் குழந்தை பருவத்தின் ஒளி ஜொலிப்பை கொண்டது. அந்த குழந்தையில் நான் அந்த ஒவ்வொரு ஸ்டேஜும் எவ்வளவு ஒளி, எவ்வளவு ஆச்சரியமாக இருக்குது. அந்த குழந்தை பிராயம் சிறிது சிறிதாக விலகி வாலிப பருவம் மெல்ல மெல்ல வெளிப்பட்டு வருகிறது. அப்போ அதன் கண்கள் காண்போரை மதிமயங்கச் செய்யும் போதையை கொண்டிருக்கிறது. அவனுடைய கண்கள் அந்த வாலிப பருவத்தில் அவன் பார்க்கும் பார்வை சுண்டி இழுக்குகிறது, அவ்வளவு போதை தருகிறது. அதன் புன்முறுவல் என்ற அமுதம் மன்மதனையும் பயக்கிவிடும். அவனுடைய புன்முறுவல் ஒவ்வொரு க்ஷணமும் அது காண்போரிடம், அதாவது ஒவ்வொரு க்ஷணமும் அவனை பார்ப்பவரிடம் தன்னை பார்க்க வேண்டும் என்ற பேராசையை கிளர்ந்தெழச் செய்துகிறது. அவன் தன்னை பார்க்கணும்னு நமக்கு ஒரு பேராசை நம்ம மனசில் வருது. அவனை பார்க்கும்போது புல்லாங்குழலின் வாய் துவாரங்களை அது அன்புடன் முத்தமிட்டு கொண்டு தடவிக்கொண்டிருக்கிறது. மொத்தத்தில் அது 3 உலகங்களையும் மோகமடைச் செய்கிறது. இப்படிப்பட்ட கிருஷ்ண தத்துவம் என் உயிர் மூச்சாக இருப்பது சர்வ உத்கிருஷ்டமாக வெற்றி வாகையுடன் விளங்குகிறது. அதி ஆச்சரியமாக ஆனந்தமாக இருக்கிறது அவன் என் உயிருக்கு உயிராக இருப்பது என்கிறார். சமுச்வசித யவ்வனம் தரள சைஷவாலங்கிருதம் மதச்சுரிதலோச்சனம் மதன முக்தஹாசாமிருதம் பிரதிக்ஷண விலோபனம் பிரணயபீத வம்சீமுகம் ஜகத்ரய விமோகனம் ஜயதி மாமகம் ஜீவிதம். சமுச்வசித யவ்வனம், யவ்வனம் மேல் கிளம்புவது. அப்படியே யவ்வனம் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. தரள சைஷவ அலங்கிருதம், பால்யத்தின் அலங்காரங்களும் அடையாளங்களும் மெல்ல மெல்ல நழுவி யவ்வனம் வருது. மதச்சுரித லோச்சனம், யவ்வனம் மதம் படர்ந்த கண்கள். அந்த யவ்வனம் அழகு அப்படியே கொப்பளிக்கும் கண்கள். மதன முக்த ஹாசா அமிர்தம், காமரசத்தை குறிக்கும் அமுதம் போன்ற ஒரு புன்சிரிப்பு, அழகியதாய் சுண்டி இழுப்பது. பிரதிக்ஷண விலோச்சனம், ஒவ்வொரு க்ஷணமும் புதிதான பார்வை அவனுக்கு. பிரணயபீத வம்சீமுகம், அன்புடன் குழலின் அமுதத்தை பருகுவது போன்ற வாயை உடையது. ஜகத்ரய விமோகனம், 3 உலகத்தையும் மயக்கும் மோகனாங்காரன் அவன். மாமகம், என்னுடைய ஜீவிதம், உயிர் நிலை.
அப்படிப்பட்ட கிருஷ்ணன் என்னும் தத்துவம் ஜெயதி, ஜெய ஜெயஸ்ரீ என்கிறார், ஜெயதி வெற்றியுடன் விளங்குகிறது. அடுத்த ஸ்லோகத்தில் கிருஷ்ண தத்துவம் மேன்மேலும் விசித்திரமானது, அற்புதமானது என்கிறார். சித்திரம் ததேதச் சரணாரவிந்தம், சித்திரம் ததேதன்னயனாரவிந்தம், சித்திரம் ததேதத் வதனாரவிந்தம், சித்திரம் ததேதத் புனரம்ப சித்திரம், சித்திரம் ததேதச் சரணாரவிந்தம், சித்திரம் ததேதத் நயனாரவிந்தம், சித்திரம் ததேதத் வதனாரவிந்தம், சித்திரம் ததேதத் புனரம்ப சித்திரம். கீர்த்திமிக்க அந்த கிருஷ்ண தத்துவம், புகழ்மிக்க அந்த கிருஷ்ண தத்துவம் இதோ என் முன்னிலையில், என் எதிரிலே காண்கிறேன். அந்த கிருஷ்ண தத்துவத்தை, அந்த திருவடி தாமரைகள் தான் என்ன அற்புதம், என்ன அற்புதம். சித்திரம் ததேதச் சரணாரவிந்தம், அந்த சரண அரவிந்தம், அந்த திருவடி தாமரைகள் எப்படி, எவ்வளவு அற்புதம், என்ன ஆச்சரியம், எவ்வளவு விசித்திரம். சித்திரம் ததேதத் நயனாரவிந்தம், இந்த கண் மலர் தாமரைகள், அந்த செந்தாமரை கண்கள், என்ன ஆச்சரியம், என்ன அற்புதம். சித்திரம் ததேதத் வதனாரவிந்தம், அந்த வதனம், அந்த திருமுகத் தாமரை, என்ன ஒரு அனுபவம் அந்த திருமுகம். அம்மம்மா, அந்த தத்துவத்தின் ஒவ்வொரு அவயமும் பார்க்க பார்க்க தெவிட்டாத அழகு ஓவியம். சித்திரம் ததேதத் புனரம்ப சித்திரம், அதை பார்க்கும்போது ஒவ்வொரு ஒவ்வொரு அவயவம், ஒவ்வொரு அங்கத்தையும் பார்க்கும்போது பார்க்க பார்க்க திகட்டாத ஒரு அழகு. அப்பொழுதைக்கப்பொழுது ஆறாமுதமேனு ஆழ்வார் சொல்கிற மாதிரி, தோள் கண்டார் தோளை கண்டார்னு ராமனை தோள் பார்த்தா அந்த தோல்லேருந்து கண்ணை எடுக்க முடியாது. அவ்வளவு பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரினா, கண்ணையும் மனசையும் அப்படியே இழுக்குமா ராமனுடைய அழகு. ராமனுக்கே அவ்வளவு அழகுனா இது சாட்சாத் மன்மதன் கண்ணன், அதுவும் மிஸ்சிவஸ் நாட்டி கண்ணன். அப்படிப்பட்ட கிதவ கௌமாரஹாரி, கிதவகா அப்படிங்கிறார் வேதாந்த தேசிகன் கோபால விஷயத்தில். கிதவகா அப்படின்னா ரவுடி, அப்படிப்பட்ட போக்கிரி அவன் எவ்வளவு அழகாக இருப்பான். அடியேன் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. தன்யோஸ்மி.